அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம காசிக்கு போய் கங்கை நதியில் நீராடுறோம். அப்போ அந்த பாவம்லாம் போயிடுது, அதோடு போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுக்கு போயிடுது. ஆனால் அந்த பாவம்லாம் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியாது. கண்டிப்பாக அது யார் சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்காதேவி தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் உலகத்தில் எல்லா உயிர்களுமே செய்த பாவத்தை சுமந்ததுனால அவளுக்கு சுமை அதிகமாகி வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் போய் வலி தாங்காமல், அதாவது அவங்க நிறமெல்லாம் மாறிடுச்சு. அவங்க ஆளே அடையாளம் தெரியாமல் கங்காதேவி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இதை சிவனிடம் போய் சொல்கிறாங்க, முறையிடுறாங்க. என்னால் இந்த பாவ சுமையை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. நீ தெற்குக்கு செல்ல, அங்கே லட்சுமி அடைய விஷ்ணு வழிபட்ட என்னோட உருவம் வாஞ்சிநாதன்ற பேரில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாஞ்சித்தல் அப்படின்னா அடைய விரும்புகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த ஊருக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீனா மகாலட்சுமி அடைய விரும்பிய விஷ்ணு வழிபட்ட தலம்தான் வாஞ்சிநாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள தீர்த்தம் சக்தி வாய்ந்தது. அந்த தீர்த்தத்தில் மறைவாக தங்கிரு அப்படின்னு கங்காதேவிட்ட சொல்கிறாரு. இருந்தாலும் பக்தர்கள் அவனோட 1000 மடங்கு சக்தியில் 1 மடங்கை மட்டும் இங்கே விட்டு செல்லு அப்படின்னு சொல்கிறாரு. மீது 999 அங்கே இருக்கட்டும். அந்த தீர்த்தம் குப்த கங்கை அப்படின்னு எனப்படும் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. குப்தம் அப்படின்ற சொல்லுக்கு மறைவாக இல்லாத ரகசியம் அப்படின்னு பொருள் வருது. யமதர்மர் கணக்கு பிள்ளைக்கும் இந்த பேர் தான் சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. குப்தனாலே மறைவாக இருக்கிறது, ரகசியமாக செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செய்யும் பாவங்களை கூட விடாமல் கணக்கெடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காதேவி மறைந்துள்ள தீர்த்தன்றதுனால குப்த கங்கையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு மகிமையில் இந்த தீர்த்தத்தில் நீராட சிவனுக்கே ஒரு அவசியம் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் பிரம்மோற்சவம் ஆண்டு திருவிழாவில் நடக்கும். கடைசி நாள் தான் சுவாமியை நீராடுவாங்க, தீர்த்தவாரி நடத்துவாங்க. இங்கே மட்டும்தான் மாசி மக திருவிழாவோட 2ஆம் நாளோட இந்த சக்தி வாய்ந்த தீர்த்தத்தில் மாசி மாதத்தில் நீராடப்படுவாங்க சாமியை. இந்த மாதிரி செய்கிறதுனால குப்த கங்கையில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில் நீராடுவது ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்த கங்கையிலோட தென்புறத்தில் யமதர்மனும் சித்திரகுப்தனுக்கும் சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே யமனை வழிபட்ட பின் தான் சிவனை வழிபடுத்தாலும் இதுதான் அப்படின்றாங்க. பக்தர்கள் சோஸ்திரபாலர் எனப்படும் இந்த தலத்துக்கு செல்லப்பிள்ளையாக யமனை வழங்கி வர்றாங்க. கோவிலுக்கு நுழைஞ்சோடனே ஆயில் விருத்தியும் ஹோமமும் நடத்துவாங்க. இங்கே வாய்ப்பு கிடைச்சுன்னா வாஞ்சிநாதர் கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வாங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப்